Good morning, students. This video deals with Unit 3, Part 3, 12th English Prose in Celebration of Being Alive, written by Dr. Christian Bernard. Dear students, we have already started this lesson. In this lesson, Dr. Christian Bernard particularly shares his lifetime experience and also an important aspects of life. Already we have seen 4 points of this lesson. In these 4 points, he shared his experience about what happened in his life. The 4 பாயிண்ட்ஸ்லையுமே அவருடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்க நம்மளுடைய கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷேர் பண்ணுறாரு. ஸோ டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். அவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு, கார்டியாக் சர்ஜரி. அவர் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டபுளான விஷயம் என்னன்னா, வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் என்ன பண்ணார், ஹியூமன் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது யார் அப்படின்னா இவர் தான். ஸோ அதுக்காக வேர்ல்டு வைடில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடச்சதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸில் என்ன சொன்னார் அப்படின்னா, இவருடைய லைஃப்பில் இவருடைய கரியருடைய எண்டுக்கு வந்தாச்சு. தட் மீன் ஹீ பிகேம் ஓல்டு, வயசாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர், அவருடைய கெரியரில் எண்ட் இருக்கார். ஸோ அண்ட் தட் பர்டிகுலர் ஸ்டேஜ் இன் ஹிஸ் மைண்ட் சம் கொஷின்ஸ் அரைஸ்ட். சம் கொஷின்ஸ் அவருக்கு வருது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கொஷின் மீன்ஸ் ஒய் பீப்புள் சுட் சஃபர், பீப்புள் எதுக்காக சஃபர் ஆகணும் அப்படின்ற கொஷின் வருது. பட் ஈவன் தென் இன் திஸ் வேர்ல்டு மீன்ஸ் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட், சஃபரிங் சீம்ஸ் டு பி ஸோ cruelly prevalent, cruelly common. This today's world, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் சஃபரிங் அப்படிங்கிறது இட் சீம்ஸ் டு பி காமன் திங். நாட் ஓன்லி காமன், இட்ஸ் எ க்ரூயலி காமன் திங். ஸோ பீப்புள் சஃபரிங்ஸ் அதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக, ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிறது, ரொம்ப காமனான விஷயமாக தான் எடுக்கிறாங்க. சம் கொஷின்ஸ் ஆல்சோ ஆஸ்க்ட். It's a kind of datas. அது ஒரு இயர், பர்டிகுலர் இயரில் 125 மில்லியன் சில்ட்ரன் பிறக்கிறாங்க. 12 மில்லியன் என்ன பண்ணல, ஏஜ் 1 கூட ரீச் பண்ணல. 6 மில்லியன் பிஃபோர் ஏஜ் 5குள்ளே என்ன ஆகிட்டாங்க, பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 5 they were diedன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறார். அண்ட் தென் செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறான்னா, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் க்ளூமி தாட்ஸ் ப்ராபபிளி ஸ்டெம் ஃப்ரம் ஆஃப்டர் ஹீ மெட் வித் என் ஆக்சிடெண்ட். இவர் ஒரு ஆக்சிடென்ட் மெட் பண்ணுறார். அதுக்கப்புறம் எப்படின்னா ஃபியூ இயர்ஸ் எகோ, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஹீ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், ஹீ மீன்ஸ் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் had a lovely meal together. And both are crossing that road. When they were crossing the road, suddenly met with an accident. ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது, ஒரு ஆக்சிடெண்ட் மீட் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்டில், ஸோ ஃபியூ டேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான், ஃபியூ டேஸ் டூரிங் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க 2 பேருமே. அப்போ அவருடைய மைண்டில் அகனி, பெயின் இருக்குது, ஃபியர் இருக்குது, கோபமும் இருக்குது. ஏன் கோபம் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இன் திஸ் வேர்ல்டு மெனி பீப்புள் ஆர் தேர். ஸோ பர்டிகுலர்லி மை செல்ஃப் அண்ட் மை ஒய்ஃப் ஹேட்ஸ் டு சஃபர். நாங்கள் 2 பேர் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சஃபரிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு எதுக்காக வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரிப்ஸு,
11 ரிப்ஸ் என்ன ஆயிருக்கு, ப்ரோக்கன் ஆகிருக்கு. லங்ஸில் பர்ஃபரேட்னா ஹோல் இருக்குது. சிவியர்லி டேமேஜ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க ஒய்ஃப்க்கு பேட்லி ஃப்ராக்சர்ட் ஷோல்டரில் வந்து என்ன ஆயிருக்கு, ரொம்ப பேடாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் தென் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை ஒய்ஃபுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இவருக்கு ரிப்ஸ் எல்லாம் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு, லங்ஸ் ஹோலாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்ன பண்ணது, இவருக்குள்ள கொஷின்ஸ் வருது. ஏன் எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு பேட் திங் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கொஷின்ஸ்க்கு கேட்குறாரு. காரணம் என்னென்னா, இவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் நிறைய ஒர்க்ஸ் அசைன் இருக்குது. சரி, டாக்டராக இவருக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கும் பேபி இருக்குது. ஸோ அந்த பேபிக்கு உன்னுடைய கேர் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குமே ஒர்க் இருக்கும்போது ஏன் எனக்கு என் ஒய்ஃபுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் அவர் இருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, சப்போஸ் இஸ் ஃபாதர் had been alive, ஒருவேளை அவங்க அப்பா வந்து had been still alive, இன்னும் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார்னா, சன் இது என்ன அப்படின்னா காட்ஸ் வில், இதுதான் கடவுளுடைய சித்தம். தட்ஸ் த வே காட் டெஸ்ட் யூ. இந்த மாதிரி வழியில் இப்படி இந்த மாதிரியான ஒரு வழியில் என்ன பண்ண கடவுள் நமக்கு டெஸ்ட் வைப்பார். ஸோ சஃபரிங்ஸ் அப்படி எனேபிள்ஸ் யூ, மேக்ஸ் யூ பெட்டர் பர்சன். ஸோ சஃபரிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணும், ஒன்று வந்து மேன்மைப்படுத்தும். அட் த சேம் டைம் உன்னை ஒரு பெட்டர் பர்சன் என்னாகும் உருவாக்கும். ஸோ லைஃப்பில் நம்ம எப்பயுமே ஹாப்பியான விஷயத்தை மட்டுமே நம்ம மீட் பண்ணுறோன்னா, ஸோ அந்த லைஃப்பில் வந்து நமக்கு குட் அண்ட் பேட்ஸ் பற்றி, லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ 2மே நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஸோ பேலன்ஸ் லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்போ உங்கள் அப்பா என்ன இந்த மாதிரி இப்படி சொல்லியிருப்பார். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். பட் ஆஸ் அ டாக்டர் ஐ see nothing noble in a person thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony. Nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. ஆனால் as a டாக்டரா, ஒரு டாக்டராக என்னுடைய மைண்டில் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வலியாட அப்படியே துடிச்சிட்ருக்கான். மைண்ட் ஃபுல்லாக பெயின் தான். அப்படியே பிளட்டில் அப்படியே ஸ்வெட்டிங்காக அப்படி என்ன பண்ணிகிட்ருக்கான், அப்படியே நோயாளி அப்படி என்ன பண்ணிட்டு இந்த பேஷண்ட் வந்து ரொம்ப மனவேதனையில் என்ன பண்ணிகிட்ருக்கான், துடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படி இருக்கிற பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, அவன்கிட்ட என்ன தெரியல, எனக்கு ஒரு நோபிள்னஸ், ஒரு கண்ணியம் எனக்கு தெரியல. அதே நேரத்தில் நைட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு வார்டில் ஒரு சைல்டு வந்து தனியாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கு, அழுதுகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நோபிள்னஸ் எனக்கு தோணலை, ஒரு நொபிலிட்டி தோணலை, எனக்கு ஒரு கண்ணியம் தோணலை. ஒரு டாக்டராக பேஷண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, பெட்டில் அப்படியே வியர்வையோடு நனைஞ்சி வழியில் துடிச்சிட்ருக்காரு. ஒரு குழந்தை நைட்டில் ஒரு வார்டில் தனியாக இருந்து அழுதுகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமாக தோணலை. ஏன்னா ஒரு டாக்டருக்கு அப்படிங்கிறது பேஷண்ட்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வலியால் துடிப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காமன் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாரு, அது தெரியும். டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, எமோஷன் ஆனாங்க அப்படின்னா எந்த ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக 100% என்ன பண்ண முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. அப்போ அவங்க இதெல்லாம் தாண்டி ஒரு டாக்டர் என்ன பண்ணணும், அவங்களோட டியூட்டியை செய்யணும். எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும், அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ ஒரு டாக்டராக வந்து ஒரு பேஷண்ட் வந்து அழுதுகிட்டு இருக்குது, ஒரு குழந்தை அழுறது, இதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியல, அதுலேருந்து நான் எந்த ஒரு நொபிலிட்டியும் நான் என்ன பண்ணல, நோட் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன். பட் ஆஸ் எ டாக்டர் ஐ see nothing noble in a person thrashing around in a sweat-soaked bed. ஸ்வெட் சோக்குனா ஸ்வெட்டாக வியர்வையில் நனைஞ்சிருக்கிறது. மைண்ட் clouded in agony, மைண்ட் ஃபுல்லாக இருக்குது, பெயின் இருக்குது. Nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. Lonely, தனியாக இருக்கக்கூடிய ஒரு சைல்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் 6th பாயிண்ட். In those days they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. They believe you are going to help them,
If you can't, they accept their fate. They go through mutilating surgery and afterwards they don't complain. ஸோ இன் தோஸ் டேஸ் அந்த காலத்தில் ஒரு வெல் அட்வான்ஸ்டு ஹார்ட் சர்ஜரிக்கு உண்டான அந்த என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. அதாவது வெல் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் என்னென்னு கிடையாது. ஹார்ட் சர்ஜரி பற்றி அந்த காலத்தில் இல்லை. அப்போது அந்த பீப்புள் எஸ்பெஷலி அந்த ஹார்ட்டில் அஃபெக்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த பீப்புள் கம்ப்ளீட்டாக யாரை நம்பியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மேலேயும் நர்சஸ் மேலே தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதாவது இவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங் விஷயமா இருந்தால் அவங்களுடைய நம்பிக்கை பிலீவ்ஸ் யார் மேலே இருக்குது அப்படின்னா டாக்டர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அவங்கள க்யூர் பண்ணுவார். நர்ஸ் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை முழுமையும் யார் மேலே தான் வச்சுக்கிறாங்க, டாக்டர் மேலேயும் நர்ஸ் மேலே தான் வச்சுருக்காங்க. சப்போஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸும் அவங்களுக்கு எல்லாமே தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. சப்போஸ் இவங்களால் அதை செய்ய முடியல, டாக்டர் நர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஈவன் தென் அவங்களால வந்து அவங்களுக்கு கரெக்டான வந்து இது பண்ண முடியல, அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகலை அப்படின்னாலும் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, எல்லாம் தலைவிதிப்படி தான் நடக்கும்னு சொல்லி ஃபேட்டை பற்றி என்ன பண்ணிட்டுவாங்க, குறை சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதே போல் என்னென்ன டாக்டர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாரோ, ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னால் கூட என்ன பண்ணுறாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதை என்ன மறுக்க மாட்டாங்க. அதே போல் அதுக்கப்புறம் அவங்கள யாரும் டாக்டர்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் கிடையாது. ஓகே, நம்ம தலைவிதிப்படி தான் எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதாவது ஃபேட்டு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸையும் நர்ஸையும் என்ன பண்ண மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. இன் தோஸ் டேஸில் ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் வெல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாச்சு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாச்சு. அப்போ என்னது, அப்போ இன்றைக்கி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எல்லா டிசீஸ்க்கும் ஓரளவுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 90% வந்து மெடிசன்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா, அப்போ தோஸ் டேஸ் என்ன ஆகுது, தே டிடன்ட் ஹேவ் சொஃபிஸ்டிகேட்டட் ஹார்ட் சர்ஜரிக்கு தேவையான சொஃபிஸ்டிகேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, அதாவது வெல் அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் கிடையாது. அதே போல் ஐ have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. ஸோ நிறைய சஃபரிங் சில்ட்ரன் பார்க்குறேன், எஸ்பெஷலி எப்படின்னா டாக்டர் மேலேயும் நர்ஸ் மேலேயும் முழு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா டாக்டர் அண்ட் நர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் அவங்க வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியலனாலும் என்ன பண்ணுவாங்க, தே அக்செப்ட் தயர் ஃபேட், அவங்களுடைய தலைவிதியை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க. அதே போல் என்ன விஷயம் நம்ம சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி செய்வாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு 6th பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. தென் 7th பாயிண்டில் பாருங்கள். One morning, several years ago, I witnessed that I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. One morning, ஒரு நாள் காலையில், several years ago, அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஐ விட்னஸ்ட் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறேன், ஐ நோட்டீஸ்ட் பார்க்குறேன். எங்கே பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது கேப் டவுனில் இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். அது ஒரு நாள் காலையில் பல வருஷத்துக்கு செவரல் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, கேப் டவுன் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்சிடெண்ட்டை அவர் பார்க்குறார். ஐ விட்னஸ்ட், ஐ நோட்டீஸ்ட். என்ன இவர் அந்த விஷயத்தை என்ன சொல்லுவார்னா, கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், கிராண்ட் பிரிக்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட், எஸ்பெஷலி மோட்டார் ரேஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா இவருக்கு டாக்டர் கிறிஸ்டியான் பெர்னார்டுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே அவ்வளோ இன்வால்மெண்ட். அதனால் எந்த கம்பேரிஷன் சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவார், ஸ்போர்ட்ஸோடு என்ன பண்ணுறாரு, கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அந்த பேசிக்கில் தான் அந்த ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில்
நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை எதோட கம்பேர் பண்ணுறேன்னா கிராண்ட் பிரிக்ஸோட மோட்டார் ரேஸோடு என்ன பண்ணுறாரு, கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அந்த சீன் பார்க்கும்போது என்ன ஆகுது, டக்குன்னு என்ன ஆகிடுச்சு, என்னுடைய கண்களை திறந்துடும். ஓப்பன் மை ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சீனை பார்க்கும்போது ஐ ஃபர்காட் மை சஃபரிங்ஸ், என்னோடய வழிகளில் என்ன பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஃபுல் ஆஃப் சொலஸ் ஃபார் மீ, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஒன் மார்னிங் செவரல் இயர்ஸ் எகோ ஐ நோட்டிஸ்ட் what I call Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital, where he noticed Cape Town's Red Cross Children's Hospital. Cape Town இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆகிடுச்சு, என்னுடைய திங்கிங்கில் இருந்த அந்த சஃபரிங் எல்லாமே ஐ ஃபர்காட் இட், அது எல்லாமே மறந்துட்டேன். இப்போ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் எப்படி இருக்குது, எனக்கு ஃபுல் ஆஃப் கம்ஃபர்ட், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குதுன்னு சொல்கிறார். Then 8th point, what happened there that morning was that a nurse had left a breakfast trolley unattended, and very soon this trolley was commanded by an intrepid crew of two, a driver and a mechanic. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver, seated on the mower deck, held on with one hand and steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. சரி, இப்போது அங்கே என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன் தேர், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தட் மார்னிங், அன்றைக்கி காலையில் ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு தள்ளுவண்டி, ட்ரோலி அப்போ தள்ளுவண்டின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அது அன்அட்டெண்டட், அவங்க என்ன பண்ணுறாங்க, கவனிக்காமல் போயிடுறாங்க. யார், ஒரு நர்ஸ். வெரி சூன், சீக்கிரமே என்ன ஆகுது, அந்த ட்ரோலி, அந்த வண்டியை 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அதை மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா, தள்ளி விடுறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டி எடுத்து இப்போ செவிலியர் அந்த கண்டுக்காமல் போனதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. ஸோ இன்டர்பிரிட் க்ரூ ஆஃப் டூ, இன்டர்பிரிட்னா ரொம்ப போல்டான தைரியமான 2 பேர். இதில் அவங்களுடைய ரோல் 2, அந்த பாய்ஸோட ரோல்னால் ஒருத்தர் டிரைவராக இருக்கார், இன்னொருத்தர் மெக்கானிக்காக இருக்கார். ஒருத்தருடைய டியூட்டி என்னது, டிரைவர், இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா மெக்கானிக். அது மெக்கானிக்னால் யார், டிரைவர்னால் தெரியும். அப்போது அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தள்ளுவண்டிக்கு என்ன பண்ணுறாரு, பின்னால் போய் நின்றுட்டார். அப்படியே பின்னால் போய் நின்று என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருக்கு அப்படியே புஷ் பண்ணுறாரு. சரிங்களா, மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, பின்னாடிருந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, புஷ் பண்ணிகிட்ருக்கார். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இதுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டார். அந்த வண்டியோடைய டெக்குக்கு ஃப்ரண்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கை நல்லா பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, காலில் உரசி என்ன பண்ணுறாரு, போகிறார். ஹெல்ட் ஆன் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் ஸ்டீட் பை ஸ்கிராப்பிங் இஸ் ஃபுட் ஆன் த ஃப்ளோர். அப்படியே கையில் கீழே என்ன பண்ணுறாரு, காலை அப்படியே உரசி என்ன பண்ணுறாரு, போயிட்டுருக்கார். அவங்க 2 பேருமே இந்த சாய்ஸ் எடுத்து ரொம்ப ஈஸியாக, அவங்களோட ரோல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, மெக்கானிக் டோட்டலி பிளைண்டு, டிரைவர் பார்த்திங்கன்னா ஹேட் ஒன்லி ஒன் ஆர்ம். டிரைவருக்கு ஒரே ஒரு ஆர்ம் தான் இருக்குது. மெக்கானிக் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக பிளைண்டுன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த நான் கொடுத்துருக்குற பிக்சர் ராங்காக இருக்குது. உங்களுக்கு நியூ புக்காக இருக்குது, என்னோடது ஓல்டு புக்கு. ஸோ அதனால் பிக்சர் ராங்காக இருக்கும். சரிங்களா, டிரைவர் உட்காந்துருக்கு, அவருக்கு ஒரே ஒரு ஆர்ம் தான் இருக்கும். இங்கே பின்னால் இருக்கிற ஒரு மெக்கானிக்கு, அவருக்கு என்ன அப்படின்னா பிளைண்ட் அவர். சரிங்களா, ஸோ அப்போது இங்கே பிக்சர் தப்பாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய புக்கில் பிக்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த பிக்சர் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இந்த பிக்சர் ராங்கு. ஸோ அன்றைக்கி காலையில்
ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் மாதிரி ஒரு கேம் நடக்கிறத அங்கே பார்க்குறாரு எங்கே, அதாவது கேப் டவுன் இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மார்னிங் நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரோலி என்ன பண்ண கண்டுக்காமல் போயிடுறாங்க. அப்போ 2 பாய்ஸ், டூ போல்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியை கமாண்டர் பண்ணுறாங்க, தள்ளுறாங்க. அப்போது ஒரு பாய் டிரைவராக ஆக்ட் பண்ணுறாரு, இன்னொரு பாய் மெக்கானிக்காக இருக்கார். மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியோட பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாரு, வண்டியை தள்ளுறாரு. டிரைவர் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியோட முன்னாடி அந்த டெக்கில் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா காலை உரசி அப்படியே வண்டியை மூவ் பண்ணுறாங்க. இதில் மெக்கானிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளைண்டாக இருக்கார். அதே போல் டிரைவருக்கு ஒரே ஒரு தான் ஆர்ம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிக்சர் வந்து தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட் பார்ப்போம். They put on quite show that day, judging by the laughter and shouts of encouragement from the rest of the patients. It was much better entertainment than anything anyone puts on at the Indian Police 500 car race. There was a grand finale of scattered plates and silverware before the nurse, and ward sister caught up with them and scolded them and put them back to bed. ஸோ அப்போ அந்த பாய்ஸ் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியை தள்ளிட்டு இருக்க நம்ம பார்த்தோம். தி புட் ஆன் குவைட் அ ஷோ தட் டே. அவங்க ஒரு பெரிய ஒரு ஷோவே நடத்திட்டாங்க. எப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஷோ பண்ணால் எப்படி இருக்கும், அது போல் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஷோ நடத்துகிறாங்க. ஜட்ஜிங் பை த லாஃப்டர் அண்ட் சவுட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேஷன்ஸ் எல்லோரும் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க, சிரிக்கிறாங்க, என்கரேஜ் பண்ணி பயங்கரமாக என்ன பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பர்டிகுலர் டைமில். So it was a much better entertainment than anything anyone puts on at the Indian Police 500 car race. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எல்லாமே கம்பேரிசன்ஸ் எல்லாமே வந்து இந்த கார் ரேஸோடு தான் சொல்கிறார். ஸோ இவங்க செய்யக்கூடிய இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு கார் ரேஸ், அது 500 கார் ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் போலீஸ் 500 கார் ரேஸை விட இந்த பாய்ஸ் செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் தேர் வேர் எ கிராண்ட் ஃபினாலே, ஒரு கிராண்ட் ஃபினாலும் நடக்கிறாங்க. கிராண்ட் ஃபினாலே கன்க்ளூஷன், உங்களுக்கு தெரியும் முடிவு, அந்த ப்ரோக்ராம் வந்து எண்டுக்கு வருது. ஸோ அது மாதிரி இவங்களும் ஒரு கன்க்ளூஷன் வராங்க. அப்போ அந்த கன்க்ளூஷனில் என்ன ஆகுதுன்னா ஸ்கேட்டர்ட் பிளேஸ், அப்படியே பிளேட்ஸ்லாம் அப்படி பறக்குது. ஏன்னா அந்த வண்டியில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான பிளேட்டு, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே இதாகுது. யாருக்கு முன்னாடி, அந்த நர்சஸ்க்கு முன்னாடி. ஸோ நர்சஸ் வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்கள பெட்டில் போய் உட்கார வைக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போது இதுதான் இந்த இன்சிடெண்ட் என்ன பண்ணுறாரு, டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னாட் வந்து அந்த மார்னிங் அந்த சில்ட்ரன்ஸ், அந்த ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அந்த கேப் டவுன் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் இதை பார்க்குறாரு. அப்போ இதை பார்த்த உடனே என்ன ஆகுது, அவருக்கு ஒரு மைண்டில் ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் கிடைக்குது. ஏன் அப்படின்னா அவர் எப்பயுமே அந்த கார் ரேஸ் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ளவர். இப்போ அந்த கார் ரேஸை விட ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண் முன்னால் நடக்கும்போது என்ன ஆகுதுன்ற அந்த பழசையெல்லாம் மறந்துட்டு, அவருடைய பெயின் எல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த இன்சிடெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா. ஸோ ரிமைனிங் கிளாஸை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.